பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடம் பார்க்குறீங்களா, அழகா இருக்குதா? உலக பிரசித்தி பெற்ற நயகரா நீர்வீழ்ச்சி. அதுக்கு முன்னால நின்று கொண்டு உங்களோடு பேசுகிறேன். இந்த பகுதி அமெரிக்கா பகுதி. இந்த நயகராவுடைய அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா அது கனடாவுடைய பகுதி. 2 நாட்டுக்கு மத்தியில தான் இந்த நீர்வீழ்ச்சி விழுந்து இந்த நயகரா நதி ஓடுகிறது. பாருங்க, அந்த இறைச்சல் கேட்கறதில்ல, நயகரா ஃபால்ஸினுடைய இறைச்சல். இங்க இரவும் பகலும் தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கும், வருஷத்தின் அத்தனை நாட்களும். இது வறண்டு போகவே வறண்டு போகாது. இத்தனை ஆண்டு காலத்துல வறண்டு போனது இல்லை. இது ஆச்சரியமான ஒரு காரியம். சரி, இந்த நாள்ல ஆண்டவர் என்னோடு என்ன பேச விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். இது உலக சமாதான தினம் என்பதாக சொல்லப்படுகிறது. உலக நாடுகள் 2வது உலக யுத்தத்திற்கு பிறகு சமாதானமாய் வாழணும், இனி யுத்தம் வரக்கூடாது என்பதற்கு ஐக்கிய நாடு சபை என்கிற அமைப்பையே ஏற்படுத்தினாங்க. இப்பவுமே சமாதானத்திற்காக பலர் பிரயாசப்படுறாங்க. ஆனா சமாதானம் வந்திருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. நாடுகளுக்குள்ளே சமாதானமற்ற சூழ்நிலை, ஒரு தேசத்துக்குள்ளேயே மாநிலங்களுக்குள்ளே மாநில சமாதானமற்ற சூழ்நிலை, ஒரே பகுதியில வாழக்கூடிய மக்களுக்குள்ளே சமாதானமற்ற நிலைமை. சமாதானமற்ற உலகத்தில் தான் நம்ம வாழுகிறோம். ஆனால் சமாதானத்திற்காக பிரயாசங்கள் எடுக்கப்படுகிறது நல்லது. எப்போ சமாதானம் வரும்? ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட உள்ளத்துல அவனுக்கு சமாதானம் முதலாவது வரணும். அதன் பிறகு அவன் மற்ற மக்களோடு சமாதானமாய் வாழ தன்னை அர்ப்பணிக்கணும். அப்போதான் சமாதானம் பெருகி பெருகி உலக சமாதானம் உண்டாகும். உங்க உள்ளத்துல சமாதானம் இருக்குதான்னு யோசித்து பாருங்க. ஒரு நிம்மதி, ஆத்ம அமைதின்னு சொல்றாங்களே, இந்த சமாதானம் இருக்குதா? மனிதன் இன்றைக்கு சமாதானத்தை பல இடத்தில் தேடுகிறான். பணம் இருந்தா சமாதானமா இருக்கலாம், பண பிரச்சனை தான் என் சமாதான குறைவுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறவர்கள் உண்டு. மனிதன் பணத்திலும் பதவியிலும் புகழிலும் சமாதானத்தை தேடுகிறதை இந்த நாட்களிலே நம்ம பார்க்கிறோம். அதற்காக முயற்சி பண்ணுகிறதே நம்ம பார்க்கிறோம். டாக்டர் பில்லி கிரஹாம் என்ற உலக பிரசித்தி பெற்ற ஊழியர் இந்த அமெரிக்கா தேசத்தில் இருந்தார். அவர் ஒரு சமயம் ஒரு தீவு, பிரபலமான தீவுல கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த தீவுல தான் அந்த நாட்களில உலக பணக்காரர்களுள் ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு எத்தனை எண்ணெய் கிணறுகள், கப்பல்கள், பெரிய பெரிய பிசினஸ், பெரிய செல்வந்தர். அவர் டாக்டர் பில்லி கிரஹாமை பார்க்க வேண்டும், தன்னுடைய வீட்டிற்கு அவர் என்னை சந்திக்கும்படி ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று கூட்டம் நடத்தின இடத்திலே கேட்டுக்கொண்டார். அதனால அவர் தன் வீட்டுக்கு அன்போடு அழைத்ததனால டாக்டர் பில்லி கிரஹாம் இந்த தெய்வ ஊழியக்காரர் போனார். போன அரண்மனை மாதிரி பிரம்மாண்டமான வீடு, அந்த அலங்கரிக்கப்பட்ட காரியமே பல கோடிகள், அந்த டாலர்ஸ் மதிப்புள்ள காரியங்கள், தங்கத்தினாலே பதிக்கப்பட்ட காரியங்கள், விதவிதமான கற்களாலே அந்த வீடு அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கிறது. இவர் போய் அமர்ந்த போது அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இப்படி செலவு பண்ணி பிரம்மாண்டமா வீடு கட்ட முடியுமான்னு பார்த்து கொண்டிருந்தார். அப்ப இவ்வளவு செல்வத்தில் இருக்கிற மனிதர் எவ்வளவு சந்தோஷமாய் இருப்பார் என்று அந்த பெரிய செல்வந்தர் இவரை பார்க்க வந்தார். இவர் ஆச்சரியத்தோடு வீட்டையெல்லாம் பார்க்கதை பார்த்து சொன்னார், டாக்டர் பில்லி கிரஹாம், இந்த வீடு, இந்த ஆடம்பரம், இந்த வசதிகள், இதெல்லாம் பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்கல்ல. நான் தான் உலகத்திலே சந்தோஷமான மனிதனா இருக்கணும். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, என் இருதயத்துக்குள்ளே ஒரு ஆத்ம அமைதி இல்லை. இவ்வளவு இருந்த ஒரு சமாதான சந்தோஷம் உள்ளத்துல இல்லை. அதை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் உங்களை பேசுவதற்கு நான் அழைத்திருக்கிறேன் என்பதாய் சொன்னார். அப்பொழுது மெய்யான சமாதானம், இயேசு கிறிஸ்து கொடுக்கிற தெய்வீக சமாதானம் என்பதை டாக்டர் பில்லி கிரஹாம் விளங்க பண்ணினார். அதற்காக சிலுவையிலே இயேசு தன்னையே பலியாய் கொடுத்து நமக்கு இந்த சமாதானத்தை சம்பாதித்திருக்கிறார். அவர்தான் சமாதான பிரபு. அவர் உள்ளத்தில் வரும்போது மெய்யான சமாதானம் உண்டாக முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வழி நடத்தினார். இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தை யோசித்து பாருங்க. பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், உலக வசதி இருக்கலாம், சமாதானம் இருக்குதா?
நிம்மதி இருக்கிறதா? அந்த மெய்யான சமாதானத்தை இயேசு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அவர்தான் சமாதான பிரபு. நம்முடைய சமாதானத்துக்காக சிலுவையில நம்முடைய பாவ சாபங்களை சுமந்து முடித்து அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் சமாதானத்தை சம்பாதித்தார். இயேசுவே, சமாதான பிரபுவே, என் உள்ளத்துல வாரும், என் பாவத்தை மன்னித்து மெய் சமாதானத்தை தாருன்னு கேளுங்க. மெய்யான சமாதானம் எப்பவுமே உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும். அப்படி ஜெபிக்கிறீங்களா? சமாதானம் இல்லாமல் தவிக்கிற யாரோ ஒருவர் உங்களோடு தான் இயேசு பேசுகிறார். இன்றைக்கு என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன். அது தேவ சமாதானம், டிவைன் பீஸ், தெய்வீக சமாதானம். நான் உனக்கு தருகிறேன் மகனே, உனக்கு தருகிறேன் மகளேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு இந்த சமாதானம் இதுவரை கிடைக்கல, பெற்றுக்கொள்ளல, இன்று எனக்கு வேண்டும். நான் இருதயத்துல கை வைங்க. இயேசுவே, சமாதான பிரபுவே, எனக்கு சமாதானம் கொடுக்க சிலுவையில ரத்தம் சிந்தினவரே, என் பாவங்களை மன்னியும், என் உள்ளத்திலே வாரும், மெய்யான சமாதானத்தை எனக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.